இப்படி ஊதி ஊதி அப்படி என்னதான் நான் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது பண்ணுறேன், சாப்பிட்டுட்ருக்கேன். இதை செய்கிற இடத்துக்கு போயிருந்தோம். இந்த மிஷினில் அவங்க தோட்டத்தில் போட்ட கரும்பு எடுத்து இந்த மிஷினில் விட்டு அதை சாராக எடுத்துட்றாங்க. அந்த விழுகிற இடத்துலேருந்து ஒரு பைப்பு ஃபிக்ஸ் பண்ணி அந்த எந்த இடத்துல தயாரிப்பாங்களோ அங்கே இருக்கிற ஒரு சிண்டெக்ஸில் போய் விழுகுது. அப்புறம் அந்த சிண்டெக்ஸில் இருந்து அந்த பாத்திரத்தில் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஒரு ரவுண்டு மண்டை வெல்லம் ரெடி பண்ணணும்னா 2 மணி நேரம் அவங்க அந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. 15 லிட்டர் 30 லிட்டர் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டைம் ஒரு 2 மணி நேரம் ஆகுமா அந்த ஃபுல்லாக மண்டை வெல்லமாக ரெடி ஆகிறதுக்கு. ஒரு ஆள் திறந்து விட்ட நிமிஷத்துலேருந்து அடுப்பு எரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளோ அனல். இது கடைசியில் 2 மணி நேரம் கழித்து பார்க்குறப்போ இதோட ப்ராசஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. மண்டை வெல்லம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி விடும் போது கீழே ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. அந்த ட்ரேயில் விழுகுது. இது அப்படியே இறக்க போகிற ஸ்டேஜில் அப்படி ஒரு ஸ்மெல்லு, கம கமன்னு அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் நிற்கவே முடியல. அப்படி ஒரு சூடு. எப்படி தான் நின்று வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. தள்ளி விடும் போதும் சரி, அதை சுற்றி சுற்றி விடும் போதும் சரி, அவ்வளோ தெறிக்குது. அவங்க கை கால் ஃபுல்லாகவே புண்ணு காயமாக இருக்குது, நெருப்பு புண்ணாக இருக்குது அவங்க மேலே. அந்த இடத்துல அவ்வளோது வேலை பார்க்குறது ரொம்பவுமே கஷ்டம். அவ்வளோ அனலாக இருக்குது. எப்படி தான் வேலை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு லோடு எடுத்து வச்சு அதை காயறத 15 மினிட்ஸ் டைம் விடுறாங்க. அந்த 15 நிமிஷத்தில் கொஞ்சம் அவங்க விட்டாலும் அது கெட்டி ஆகிக்குது. அவங்க உருண்டை பண்ண முடியலன்னு கை பொறுக்கிற சூட்டில் அந்த மண்டை வெல்லத்தை அவங்க உருண்டை பிடிச்சி போடுறாங்க. இந்த ரவுண்ட் இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாக்காக அவங்க ஆர்டருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு 2-3 பீஸ் கொடுத்தாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. கடையில் நம்ம வாங்குறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி. இதெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு கீழே இருக்கிறத கிண்டுறதுக்காக அங்கே 2 அண்ணனுங்க இருந்தாங்க. அந்த ஒரு கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, நீளமாக ஒரு இது மாதிரி அந்த அண்ணா கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம்தான். அந்த 10 நிமிஷத்தில் அவங்க உருண்டை பிடிக்கணும். இல்லை அப்படின்னா அது அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகிக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். அதனால வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு துணி அவங்க வச்சுருக்காங்க. ஒரு சாக்காக போட்டிருக்காங்க. ஈர துணியை நினச்சிக்கிட்டு கையில் கை பொறுக்கிற சூட்டில் அவங்க உருண்டை பிடிச்சி போடுறாங்க. உருண்டையாகவும் கொடுத்தாலும் கேட்டாலும் அவங்க தராங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையாக கேட்டால் கூட அவங்க தராங்க. 2மே அவங்க ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் கடையில் வச்சுருந்தேன். நான் கடையில் வாங்கின ஒன்று வீட்டில் வச்சுருந்தேன். அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைசியில் இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கடைசியில் இந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த உருண்டை பிடிக்கும் போது அதுவுமே தண்ணியை தொட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் அதுவே அவ்வளோ சூடாக இருக்குது. அங்கே இருக்கும் போது அப்படி ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஒரு டேஸ்ட்டு. அந்த சாப்பிட்ட வீடியோவில் நான் வெல்லம் தான் சாப்பிட்ருக்கேன். நிறைய பேர் நிறையா விதமான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. நான் சாப்பிட்டது வெல்லம் தான். நம்ம கடையில் வாங்குற நிறைய சர்க்கரை போட்டு செய்கிறாங்க. அதனால தான் அது சர்க்கரை சாப்பிட்ற அதே ஃபீலில் இருக்குது. அந்த கலரும் அந்த மாதிரி இதில் இருக்குது. நம்ம இப்படி சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. டார்க் ப்ரௌன் கலரில் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஹோல்சேல் ரேட்டுக்கு தரும்போதே அவங்க 80, 90 அந்த ரேஞ்சில் தராங்க. மொத்தமாக வாங்கும் போதே. இனி சிங்கிளாக கேட்டால் தருவாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியலை. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையாக வேணும்னாலும் அதுவும் தராங்க. ஸோ வேணும் அப்படின்னா, ஆனால் இவங்க மதுரைக்கிட்ட செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போனப்போ தான் நான் இவங்களை காண்டாக்ட் பண்ணோம். ஸோ வேணும்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட போய் தாராளமாக இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அண்ணா உருண்டை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுறாங்க. ஒரு சாக்குக்கு 50 கிலோ அப்படின்னு கனெக்ட் பண்ணி அவங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கேரளாவுக்கு அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. அவங்க உண்மையிலே சொல்லணும், அவ்வளோ ஒரு டேஸ்ட். நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கும் நம்ம இங்கே இது பண்ணுறதுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு. போனதுக்கு எங்களுக்கு ஒரு 5-6 இது கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் பார்த்தேன். இப்படி தான் செய்கிறாங்க, இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறது நான் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் பார்த்தேன். நானே கிட்டத்தட்ட ஒரு 2 உருண்டை சாப்பிட்டேன். எனக்கு அவ்வளோ டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில். இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது இது நான் அங்கேருந்து கொண்டு வந்த வெல்லம். அதே கிளிப்பில்
நான் கடையில் வாங்கி நான் வீட்டில் வச்சுருந்த வெல்லத்தையும் பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மறக்காமல் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.